சங்குப்பூவோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சங்குப்பூ இதோட இங்கிலீஷ் நேம் வந்து பட்டர்ஃப்ளை பீ பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறவங்க இந்த சங்குப்பூ சம்மந்தப்பட்ட உணவுகளை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வர்றப்ப நாளடைவில் பார்க்குறப்ப அவங்களுக்கு இரத்த சர்க்கரை அளவு நார்மல் அளவுக்கு வந்துருங்க. நம்மளோட மூளையில் இருக்கிற செல்களை பாதுகாத்து மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுற வேலையும் செய்யுதுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக டென்ஷனாக இருக்கிறவங்களுக்கு அவங்களோட மனதை அமைதிப்படுத்தி அதுக்கப்புறம் நல்லா தூங்குறதுக்கு இந்த சங்குப்பூ ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்கிறதுனால இளமையான சருமம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடியோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. சங்குப்பூவில் டீ செஞ்சு ரெகுலராக சாப்பிட்டு வந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குதுங்க. நம்மளோட கல்லீரலை பாதுகாக்கிற வேலையும் செய்யுதுங்க. தோல் பளபளப்பாக ஆக்குற வேலையும் செய்யுதுங்க. வெயிட் லாஸ்க்காக ஒரு சிலர் டயட்டில் இருப்பாங்க. அவங்க இந்த சங்குப்பூ டீயை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. சங்குப்பூவோட இலைகளை எடுத்து சட்னி, துவையல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப மூச்சு திணறல், ஆஸ்துமா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சரியாயிருங்க. அது மட்டும் இல்லைங்க, நாள்பட்ட இருமல், சளி இது எல்லாமே சரியாயிருங்க. கொஞ்சமாக சங்குப்பூவோட இலைகளை எடுத்து கொஞ்சமாக விளக்கெண்ணெய் எடுத்து ரெண்டையும் ஒன்றா போட்டு வதக்கி அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வீக்கத்துக்கு மேலே தடவுனா வீக்கம் கூட குறையுங்க. இதே மாதிரி கொஞ்சமாக சங்குப்பூ இலைகளை எடுத்து நல்லா மையாக இருக்கிற மாதிரி அரைச்சி அதுக்கப்புறம் விளக்கெண்ணெயில் போட்டு தைலம் மாதிரி காய்ச்சி அதை எடுத்து மூலத்துக்கு மேலே தடவுனா மூலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருங்க. வலி இல்லாமலும் இருக்குங்க. நம்ம உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் லெவலை குறைச்சி இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிற வேலையை செய்யுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, கண்ணோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. கண்ணோட சோர்வு, எரிச்சல் இது எல்லாத்தையும் குறைச்சி பார்வை திறனை மேம்படுத்துகிற வேலையை செய்யுதுங்க. நம்ம உடம்புல இருக்கிற இரத்தத்தை சுத்தப்படுத்துகிற வேலையை செய்யுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்ற வேலையும் செய்யுதுங்க. உடல் சூட்டையும் குறைக்குதுங்க. இந்த சங்குப்பூவை வச்சு எந்த மாதிரி உணவு செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்குப்பூ டீ செஞ்சு சாப்பிடலாங்க. அதுக்கப்புறம் சங்குப்பூ வாட்டர் எடுத்து அதில் இட்லி, தோசை, இடியாப்பம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாங்க. சங்குப்பூ டீ ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குங்க. கீழே டேக் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க பார்த்துக்கங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கும் ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.